லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பிரீத்தி, வித்யா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்க? சஞ்சயோட தாத்தா பெரிய கிரிமினல் டி. ஸ்டேஷன்ல பார்த்தது உண்மையான வித்யாவா இல்லையா? அவள உங்களுக்கு தெரியுமா? வித்யாவா? எந்த வித்யாவை கேக்குறீங்க? ஓ, என்னன்னு கேப்போம். எந்த வித்யானா அரசனூர் தான் அவ சொந்த ஊரு. எங்க வித்யான்னு இந்த ஊர்ல 3 பொண்ணுங்க இருக்காங்க. அதுல நீங்க எந்த வித்யாவை கேக்குறீங்கன்னு இவரு கேக்குறாரு. அண்ணா, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சரிமா. ஆமா, அவ போட்டோ ஏதோ இருக்கா? இல்ல, ஆனா அவ அரசனூர் தான். சூரிய பிரகாசம் ஐயாக்கு வேண்டப்பட்டவ. இப்ப உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 25. ஓ, இந்த ஊர்ல 3 வித்யா இருக்காங்க. ஒருத்திக்கு வயசு 6, இன்னொரு பொண்ணு 10வது படிக்கிறா. இன்னொரு வித்யாக்கு 50 வயசு. நீங்க சொல்ற வயசுல வித்யா அப்படின்னு யாரும் இல்லங்க. நீங்க தப்பான இடத்துல வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, அவளுக்கு இந்த ஊர் தான் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பொண்ணு. எனக்கு தெரியாம அப்படி எந்த பொண்ணும் இங்க இல்ல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வேணா விசாரிச்சு பாத்துக்கோங்க. என்னடி இப்படி சொல்லிட்டு போறா? அதான் எனக்கும் புரியல. இந்த பக்கம் ஒரே பேர்ல நிறைய கிராமம் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி நம்ம ஊர் மாதிரி வந்துட்டோமோ? சொல்லு வள்ளி. ஹலோ வித்யா, உன்னை தேடி ஒரு ஆபத்து நம்ம ஊருக்கே வந்திருக்குடி. என்னடி ஆச்சு? அந்த பிரீத்தி இருக்கால, அவ உன்னை தேடி அரசனூருக்கே வந்திருக்கா. நம்ம ஊர் ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து உன்னை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கா. ஐயோ, ஊர்ல அவ எதையுமே தெரிஞ்சுக்க விடாம பாத்துக்கோடி. இதுதான் நீ எனக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. இப்பதான் அவளை குழப்பி விட்டு வந்தேன். சரி, நான் ஏதாவது பேசி சமாளிக்கிறேன். சின்னதா ஒரு ஆதாரம் கிடைச்சாலும் அவ்வளவுதான். எனக்கு கண்டுபிடிச்சு என்னை வீட்டை விட்டே துரத்திடுவா. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளை தடுக்க பாக்குறேன். சரியா? சரி, நீ வை. என்ன பண்ணலாம்? அதான் சரியா வரும். பண்ண முடியாது, அதெல்லாம் சரி வராது. பெரியப்பா, என்னதா? நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு பெரியப்பா. என்னதா சொல்ற? என்ன ஆபத்து? அதுவும் நிக்கிறாளுங்கல்ல, அவ வெளிநாட்டுக்கு பொண்ணுங்களை கடத்திட்டு போய் தப்பான தொழில் பண்ண வைக்கிறவளாம். அப்படியா? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நம்ம வித்யாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்த பார்த்தானே ரஞ்சித். ஆமா, அவனோட கூட்டாளி தான் இவ. அவன் இப்போ ஜெயில இருக்கான்ல, அவனுக்கு பதிலா தான் இவ வந்திருக்கா. அதுவும் வித்யாவை பத்தி விசாரிக்கிறா. அப்படியே ஊர்ல அழகான பொண்ணுங்க இருக்கான்னு நோட்டை விடுறா பெரியப்பா. அவள மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே விடக்கூடாது. எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க பெரியப்பா. நீ ஏன் பயப்படுற? அவளுங்க இந்த ஊருக்குள்ள வந்தாதானா? இப்ப பாரு என்ன நடக்குது. விடக்கூடாதியா? ஏய் குமார், கோவிந்தா, தோரா, எல்லாரும் வாங்கடா இங்க. வரும்போது கடப்பரை எடுத்துடா. எடுத்துட்டு வரேங்க. மாட்டனாலுங்க.
ஏங்க இந்த ஊர்ல வித்யா யாரு? அவளை நான் பார்க்கணும். என்ன பண்ற? அத கீழே இருக்கு. ஏங்க என்ன நடக்குதுங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை இந்த காரோட சேர்த்து கொளுத்தி புட்டு காரு தானா தீப்பத்தி எரிஞ்சிடுச்சுன்னு போலீஸ்ல போய் சொல்லிடுவோம். மரியாதையா வந்த வழியா பார்த்து ஓடி போயிடுங்க. இப்ப எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றீங்க? நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஏய், குத்துடா. என்ன பண்றீங்க? நீ ஊருக்கு வந்ததே தப்பு. ஓரையா இப்ப காரை குத்தி உடைக்கவா? பல்ல ஏய் ஏய், பல்ல போறியா இல்லையா? ஏய் பிரீத்தி, எல்லாரும் ரொம்ப மோசமான ஆளுங்களா இருக்காங்க. நம்ம போயிடலாம் பிரீத்தி. ஐயா இவங்க இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க. இங்க. காரை உடைச்சு ஏய் வேண்டாம், நிறுத்துங்க. பண்றேன். நிறுத்துங்க. என்ன பண்றீங்க? அப்படிதான் குத்துங்க. குத்துறா. இல்ல நான் போயிடுறேன். நான் ப்ளீஸ் விடுறேன்ல. பிரீத்தி வா பிரீத்தி, போயிடலாம். போலாம் சொல்றேன். பிரீத்தி ப்ளீஸ், பிரீத்தி வா பிரீத்தி. ஏய் மறுபடியும் இந்த ஊர் பக்கம் உங்களை பார்த்தோம் புலி தோண்டி புதைச்சிடுவோம். ஓடி போயிடு. போங்க, இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது. போ. வண்டி எடு. ஓ இதுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதியா? வித்யாக்கு ஃபோன் பண்ணுவோம். என்னாச்சு வள்ளி? வித்யா, அந்த பிரீத்தி தலை தெறிக்க ஓடிட்டா. இனிமே அவ இந்த ஊரு பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டா. ஆமா, என்ன பண்ண? ரொம்ப நன்றிடி. ஏய், நமக்குள்ள என்னடி இதெல்லாம்? இது என் கடமை. இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சீக்கிரமே உண்மையை சொல்லி சஞ்சயோட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. வாணி, காஃபி கொண்டு வாமா. வள்ளி, என் அத்தை கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். பிரீத்தி, இப்ப நம்மள அவங்க ஊருக்குள்ள விடலையேடி. எப்படி அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறது? அந்த சொத்தை வெறும் 80 கோடிக்கு அடமானம் வச்சுதான் உன் காலேஜ் அந்த புள்ள காப்பாத்துச்சு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? சொல்றேன், வா போலாம். இந்தாங்கம்மா, ஃபைல் பண்ணிடுங்க. ஓகே சார். என்னம்மா? இதெல்லாம் அஃபென்ஸ்மா. யாரோ ஒருத்தங்க கிட்ட மற்றவங்க டாக்குமெண்ட் எடுத்து காட்ட முடியாது. தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, இல்லைன்னா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னம்மா இந்த அளவுக்கு கெஞ்சிற? உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. பரமேஸ்வரன் சார். மாரிமுத்தோட ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஓகே சார்.
வாங்கம்மா. சீக்கிரம் வா. சார், நான் அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சொல்லிடவும் கூடாது. இந்தாங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, போயிட்டு வாங்க. வா. சாரிம்மா, தெரியாம இடிச்சிட்டு. பரவாயில்ல. அந்த பேப்பர் எங்க போச்சு? அங்க இருக்கு. இவளா வித்யா? இவதான் வித்யா. வாணி மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. கோர்ட்ல அவ சாட்சி சொல்லும் போதே இவதான் வித்யான்னு ஆண்டி கிட்ட நான் சொல்லி வீட்டை விட்டு துரத்துனேன். ஆனா சஞ்சயோட தாத்தா வேற ஒரு பொண்ணை வச்சு இவளை காப்பாத்தி விட்டுருக்காரு. ஆனா இந்த எவிடன்ஸ்க்கு அவளால எந்த பதிலும் சொல்ல முடியாது. வித்யா, வெயிட் பண்ணு. உன் கதையை முடிக்க நான் வந்துட்டே இருக்கேன். வாடி போலாம். பிரீத்தி ஒரு நிமிஷம். ஏற்கனவே அவ கோர்ட்ல பேசின வீடியோ ஆதாரத்தை நீ காட்டும்போது கூட அது அவ இல்லைன்னு வேற ஒரு பொண்ணை வச்சு ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ இந்த எவிடன்ஸையும் பொய்ன்னு ப்ரூவ் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? உங்க பொண்ணு பிரீத்திய சஞ்சய்க்கு பேசுறதுக்கு முன்னாடியே வித்யாவை சஞ்சய்க்கு கட்டி வைக்கணுங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது. நான் வித்யாவை நேர்ல பார்த்திருக்கேன். அது இவ இல்ல. இவதான் வித்யான்னு ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப நீ இது சொன்னா என்ன நடக்கும்னு நல்லா யோசிச்சுக்கோ பிரீத்தி. வாடி போலாம். ஆண்டி, ஆண்டி, பாடி. வாணி, என்னாச்சு? ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படியா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? உன்னை பத்தின எல்லா சீக்கிரட்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாக்குற? நீ எங்க நர்சிங் படிச்ச, எந்த ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்ச, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு எல்லாம் தெரியும்னு சொன்னேன்.
ஏண்டி உண்மையை சொல்லவே இல்ல? நீ சொன்ன மாதிரி படுத்திக்கணும். முதல்ல என் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் இவள. வா. என்ன சார் சகுந்தலா வராங்க? அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு ஏலம் கிடைச்ச மாதிரி தான். அவங்க அவ்வளோ ஈஸியா யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. போலாம். சரி வா. உட்காருங்க மேடம், உட்காருங்க சார். ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். மேடம். என்ன? அது ஒன்றும் இல்லை மேடம், ஏலத்துக்கு வேதவழி மேடமும் வரலாம். அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்கு. இப்போ கூட எப்படிமா இந்த மாதிரி பொது இடத்துக்கு தைரியமாக வராங்க? வரட்டும்டா, அதுவும் நல்லதுதான். அவ பொண்ணு ஓடி போனதை பத்தி நான் அவகிட்ட இது வரைக்கும் எதுவும் பேசலல்ல. வரட்டும். திரும்பி போகும்போது ஏண்டா இங்க வந்தோன்னு அவமானப்பட்டு ஏலத்திலையும் தோத்துட்டு போவா. அவளை சந்திக்கிறதுக்கு நானும் ஒரு சரியான சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது ஒரு நல்ல சான்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட அவ தோக்க போறா. வரட்டும் இன்னைக்கு. ஒரு நிமிஷம். சொல்லு சஞ்சய். வந்து வீட்டில் ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்கு. மீடியா எப்போ நீங்கள் வெளில தலை காட்டுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது மீடியாவுக்கு தெரிஞ்சா உங்கள் முன்னாடி வந்து நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி கேள்வி கேட்பாங்க. பர்டிகுலராக இந்த ஏலத்துக்கு சகுந்தலா வந்திருக்காங்களா, உங்களை அவமானப்படுத்துறதுக்கே அவங்க வந்திருக்கிற மாதிரி தெரியுதுமா? அதுக்கு நீங்கள் கார்லேயே இருங்க, நானும் பிரீத்தியும் போய் ஏலத்தை முடிச்சுட்டு வரோம். என்ன சஞ்சய், இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு என்ன வீட்லயே முடங்கி கிடக்க சொல்றியா? இல்லை, நான் அப்படி சொல்லலம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நடந்தாலும் எதுக்கும் கலங்கி வீட்டோட உட்கார மாட்டா இந்த வேதான்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ஏலத்துக்கே வந்திருக்கேன். இந்த ஏலத்துல கிடைக்கிற சொத்து ஒண்ணும் எனக்கு பெருசு இல்ல சஞ்சய். வேதாவோட கான்பிடன்ஸை யாராலையும் உடைக்க முடியாதுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உன் தங்கச்சி ஓடி போனதை விட நீ என்ன பத்தி யோசிக்கிற பாத்தியா? அது ரொம்ப தப்பா இருக்கு. சாரிமா. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ண பயந்திருந்தா உங்க அம்மா இந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்க மாட்டேன்டா. நாம ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம மேல கல்லு எறிகிறவன் எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். தன்னம்பிக்கைங்கிற கேடயத்தை முன்ன வச்சு நாம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். கல்லடிக்கு பயந்தோன்னா வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்ன எடுத்து வைக்க முடியாது. வா போலாம்.
வாங்க போலாம். பாத்தீங்களாமா, நீங்க வரும்போது உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் இப்ப அவங்க வரும்போது எழுந்து நிக்கிறானுங்க. என்னதான் அவமானப்பட்டாலும் அவங்களுக்கு தான் மரியாதை கிடைக்குது. அந்த மரியாதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும்டா. பார். வணக்கம் மேடம். வேதா,